வணக்கம் மக்களே. த வாய்ஸ் ஆஃப் அ காமன் மேன் அப்படின்ற பேரில் இந்த வீடியோவை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கிற தேர்தல் பற்றி தான். ஸோ தேர்தல் அப்படின்றது ஓட்டு போடணுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் நான் தகுதியாகி நடந்த எல்லா தேர்தலையும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தடவை நான் ஊரில் இல்லை, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், யூஎஸில் இருக்கேன். அந்த தடவை என்னால் ஓட்டு போட இயலாது. ஸோ என்னை சார்ந்தவர்கள், என்னோட குடும்பத்தினர், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு தெரியாதவர்கள் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ணிட்டோம். யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே ஏற்படும். இது எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எலெக்ஷன் டைமில் வர இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய இலவசங்களை அறிவிப்பாங்க. அது தவறு இல்லை, அது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதுக்கு அடுத்தது நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததுன்ற சாதனைகளை பட்டியலிடுவாங்க. அடுத்தது எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா, இதெல்லாம் நாங்களே எங்கள் காலத்திலேயே நாங்கள் தொடங்கினது, இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை விட நாங்கள் பெட்டராக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இதை ஒட்டி நம்ம போகும்போது இது இல்லாமல் சில கட்சிகள் புதுசாக தொடங்கப்படும். இதெல்லாம் நடக்கும்போது அவங்க சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இதில் எது உண்மை எது பொய், அது மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம கரெக்டாக தப்பா, இதெல்லாமே நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு காமன் சென்ஸில் ஒரு காமன் மேனா ஒரு பேசிக் காமன் சென்ஸோட இதை அணுகணும்னு நான் யோசிக்கிறேன். இது யோசிக்கும் போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்மளும் ஒரு விஷயத்த சிம்பிளாக ஈஸியாக சொல்லும்போது அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். ஸோ ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் நம்ம உணவை எடுத்துப்போம். உணவுனா நம்ம சாப்பிட்ற ஃபுட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்று வீட்டில் சாப்பிடுவோம், இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவோம். அந்த ஊரில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அது ஒரு பழமையான ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் காலங்காலமாக சாப்பிட்ற ஒரு ஹோட்டல். அது ஒரு ப்ரூவன் மாடல். அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும். அது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் சாப்பிடுவாங்க. அதில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஹோட்டலோடைய ஒரு வே தே ஃபங்க்ஷன் அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில பேர் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு ஒரு வளமான ஒரு தலைவர்னால தொடங்கப்பட்டது அந்த ஹோட்டலு. அதனால அந்த ஹோட்டலும் அதாவது நல்ல ஒரு திறமையான ஒரு குக் வரும், அதனால தொடங்கப்பட்டது. அதனால அந்த ஹோட்டலும் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு அந்த ஊர்ல. ஸோ இந்த ரெண்டு ஹோட்டலுமே பேரலா நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான ஒரு விஷயம். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஹோட்டல்ல அவங்களால தெரிஞ்சு போச்சு, ஒன்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், இல்லை இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், இதை தவிர வர வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அந்த ரெண்டு ஹோட்டல் என்ன பண்ணிட்டாங்க, விலைவாசி உயர்வு ஏற்படும் போதோ அது மாதிரிலாம் ஏற்படும் போது அவங்களோட சப்ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. அவங்களோட தரம் ரொம்ப டவுனா போயிடுச்சு. ஸோ இதை அறிஞ்ச ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, இது ரெண்டுமே வேணாம், ஒரு இயற்கை உணவு திட்டம் மாதிரி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதை ஒரு ஹோட்டலா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அவர்கிட்ட இனிஷியலா ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பொருள் பலமோ இல்லைன்னா ஒரு ஆள் பலமோ இல்லை. ஏதோ ஒரு ஹோட்டல் ஃபர்ஸ்ட் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல உணவு கொடுக்கணுன்ற இன்டென்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அவர் சில விஷயங்களை பண்றாரு. பொய்ன்னு சொல்ல முடியாது. இனி ஆரம்ப காலத்தில் அந்த ஹோட்டலுக்கு மக்களை வர வைக்கிறதுக்காகவும் அந்த மார்க்கெட்டிங்காகவும் அந்த அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்காகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சில விஷயங்களை சொன்னார், சொல்லி அந்த ஹோட்டலுக்கு எப்படியாச்சும் மக்களை வர வைக்கணும்னு முயற்சி பண்ணார். அது முயற்சியிலேயே ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசாக லாபமாக போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த ஹோட்டல் ஓடிடும்ன்ற நம்பிக்கையில் அவரும் போராடி அந்த உணவகத்தை நடத்திட்டு வர்றாரு. சில நேரத்தில் மக்கள்கிட்ட இருந்தே பணத்தெல்லாம் வாங்கி அந்த உணவகத்தை நடத்துகிற லெவலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு 3 வகையில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பூசா ஒரு அண்ணன் அவர் என்ன பண்றாரு, அவர் ஜவுளி கடை வச்சிருக்காரு. அந்த ஊர்லயும் அவர் தான் ஒரு பெரிய ஜவுளி கடை. அவர் ஒரு ஃபில்தி ரிச் பர்சன். ஜவுளித்துறையில் அவர் தான் நம்பர் 1ன்னு வச்சுப்போமே. அவர் என்ன பண்றாரு, இந்த ஜவுளின்றது ஓகே, இது மக்கள் இது ஒரு அன்றாட தேவைதான். பட் ஆனால் இதை விட முக்கியம் உணவு நாளடைவில் டெய்லி தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம மக்களுக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்காதே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அதில்
இதுல வந்து அது ஃபுட் கோர்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிடுவோமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் அவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம ஒரு ஃபுட் கோர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க எல்லா உணவு முறையிலையும் கிடைக்கிற எல்லா உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து பொருள்ல வந்து நம்மளோட சைட்ல இருந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூஷனை போட்டு இந்த இந்த மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணுன்ற இன்டென்ஷனோட அதை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு, நீங்களும் கொஞ்சம் பேர் வாங்க, நீங்களும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதை வந்து நானும் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சோ என் குடும்பத்தினவங்களை வச்சு தான் இந்த ஹோட்டலில் ரன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்களும் கொஞ்சம் பேர் உள்ள வாங்க, இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து 4 தரப்பான ஹோட்டல் இருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற ஹோட்டல், அதாவது முதல்ல ஐ மீன் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹோட்டல்னு பார்க்கப்படுற 2 ஹோட்டலுமே வந்து நம்ம வந்து காமனா அதுல தான் சாப்பிடுவோம். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. சில பேர் வந்து இன்னும் அதை கண்டினியூ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை எதிர்த்து நம்ம போய் இன்னொரு ஹோட்டல்ல சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுடைய மனநிலையும் இல்லை. 2வது விஷயம், நம்மளுக்கும் பயம், எந்த ஹோட்டல்னு தெரியாம நம்ம போய் சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம இன்னொன்னு, இத்தனை வருஷமா இந்த ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாரு, இவரை எதிர்த்துக்கிட்டு நம்ம போய் பகைச்சுக்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. பார்த்தா நம்ம வீட்லயும் சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்மளுக்கு தெரிஞ்சவர், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க ஹோட்டல் தான் போய் சாப்பிடுவோம், அவங்களும் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டோம். ஸோ நம்ம எதுக்காக போய் பண்ணோம், கொஞ்சம் தர குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியும் அதை நம்ம பார்க்கலாம். இதனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 4 வகையான உணவகங்கள் இருக்கு. இதுல நம்ம குறிப்பிட தகுந்து நம்ம பர்டிகுலரா பார்க்கணும்னா இந்த 3வது 4வது உணவகத்தை பத்தி தான் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இது 2 உணவகங்கள் நமக்கு நல்லா தெரியும். இந்த 3வது உணவகம் ரொம்ப நாளா போராடி இயக்கப்படுது. ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு முறையை கொண்டு வந்து அவங்களுக்கு எப்படியாவது வந்து ஹெல்த்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. பட் அந்த பக்கமும் நம்ம போய் கொஞ்சம் மக்கள் வந்து உணவு சாப்பிடணுன்றதை நினைக்கிறாங்க. 4வது உணவகத்தை எடுத்துப்போம். 4வது உணவகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரு ஆல்ரெடி ஒரு தொழிலதிபர், அவர் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு. அவர் எதுக்காக தேவையில்லாம உணவகத்துக்கு வரணும்? இது மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த முதல் உணவகத்திலயும் 2வது உணவகத்திலயும், ஏன் இந்த 3வது உணவகத்தை ஆரம்பிச்சவங்களும் 4வது உணவகத்தை கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. இது மாறி மாறி எல்லாரும் பேசிக்கிறது தான், எல்லாரும் திட்டுறது தான். ஸோ இன்டென்ஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது உணவகத்துக்கு என்னவா இருக்கும்? மிஞ்சி போனா எனக்கு வந்து உணவகத்திலேயே நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வரட்டும். இருந்துட்டு போட்டுமே, நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுக்கு நல்ல உணவு கிடைச்சா யார் கொடுத்தா என்ன அப்படின்றது எனக்கு தோணுது. பட் 3வது உணவகம் எடுத்துக்கோங்க, அவர் கொடுக்கறது எல்லாமே ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட உணவு சூப்பரா இருக்கு, அதோடைய பிராக்டிக்கலா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுவும் தெரியல, பட் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாங்கி சாப்பிடல, அதனால பெருசா தெரியல. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 உணவகமும் நம்ம வழக்கமா தொன்று தொட்டு பாரம்பரியமா வழியா சாப்பிட்டு வரும். சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு நல்லாவே பரிச்சயமான உணவகம். எதுக்கு ரிஸ்க், நான் அந்த உணவகத்திலே சாப்பிட்டுக்கிட்டுறேன்ற ஒரு மனநிலையும் இருக்கு. ஸோ இந்த உணவகத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த உணவகத்துல சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, நம்ம உடலுக்கு நல்லது, நம்மள பின்னாடி வர நம்ம குழந்தைங்களோட உடம்புக்கும் எது நல்லதா இருக்கும்னு பார்த்து சாப்பிடுங்க. ஸோ தேர்தல்ன்றது ஒரு மிகப்பெரிய விருந்து. உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிக்குமோ அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. நான் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.